கன்னி ராசியில் அதாவது சுய வீடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1ஆம் வீட்டில் கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது உட்காந்த காலகட்டத்தில் இருந்தே நமக்கு பெரிய பிரச்சனைகள் தான் போய்கிட்டு இருக்கு, எல்லா விஷயம் நடக்கும்னு சொல்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா குருவுடைய பார்வை எங்கே கிடைக்கிது. அதாவது குரு பாகியஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு கன்னி ராசிக்கு பார்வை கொடுக்குற காரணத்தினால பலவிதமான தடைகள்லேருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம். மே மாத தொடக்கத்திலேருந்தே அந்த பார்வைகள் கிடச்சிருது. ஆனாலும் ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பான பார்வைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காரணத்தினால கையில் பணப்புழக்கம் இல்லை, மனதளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போயிருக்கும், ஒரு நெகட்டிவான தாட்டு தான் இருக்குது, எது நடந்தாலும் எனக்கு எதுவும் கிடைக்காது, எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நபர்களுக்கு கூட இதுக்கப்புறமா முகத்தில் சிரிப்புன்றது கண்டிப்பான முறையில் வரப்போகுது. பல நன்மைகள் குவிய போகுது. திருமணம் சார்ந்த சங்கடங்கள், அதாவது நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கலை, கல்யாணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல கணவன் கிடைக்கல, இப்படி யோசிச்சவங்களுக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் மேலே சத்தம் கேட்க போகுது.